Hello everyone, welcome back to Jet to Mastery. In the video, நம்ம insertion chart algorithm பத்தி தெரிஞ்சுக்க போறோம். Without delay, let's get into the problem description. So the task is to complete the insertion chart function, which is used to implement insertion chart. ரொம்ப சிம்பிள்ங்க. நம்மகிட்ட அரே என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. நம்ம insertion chartோட algorithm என்னவோ அதை இங்க எழுதினோம்னா போதும். சேம் டாஸ்க் என்ன, ஒரு given array கொடுத்துருப்பாங்க, that is an uncharted array. நம்ம அதை என்ன பண்ணணும், ஷார்ட் பண்ணணும். அதுதான் given task. சரி, ஓகே. இப்போ இன்சர்ஷன் சார்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாமா? சரி, ஓகே. இப்போ இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதுல கொஸ்டின் எழுதிடலாம். இன்சர்ஷன் சார்ட். சரி, ஓகே. இப்போ இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு அரே எடுத்துக்கலாம். அந்த அரேக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் வேல்யூஸ்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ 9, 8, அதுக்கப்புறம் என்னது 7, 6, 5, 4, 3. ஓகே, இப்படி வந்து ஒரு அரே எடுத்திருக்கேன் நான். ஓகேங்களா? அரேக்கு இண்டெக்ஸ்னு செட் பண்ணோம்னா என்னது, அரேவோட இண்டெக்ஸ் வேல்யூஸ் என்ன வரும்? 0, 1, 2, 3, 4 and 5 and 6. அப்ப n எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு எலிமெண்ட்ஸ் இருக்கு? n equal to 7. சரி, ஓகே. இன்சர்ஷன் சார்ட் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் we have to divide the given array into two parts. அதாவது ரெண்டு பார்ட்டா பிரிக்கணும். ஒன்னு சார்ட்டட் அரே, இன்னொன்னு அன்சார்ட்டட் அரே. ஸோ ஓகே, ரெண்டு இதாக பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது அப்படின்னா, அன்சார்ட்டட் அரேல இருந்து ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணணும். அது என்ன பண்ணணும், கரெக்டான பொசிஷன்ல இன்சர்ட் பண்ணணும் இந்த சார்ட்டட் அரே. அவ்வளவுதான். இதுதான் அதோட அல்காரிதமோட ஓவரால் அஜெண்டா அப்படின்னு வச்சுக்கலாம். ஓவரால் பிரின்சிபல் என்னது, we have to pick one element from the uncharted array. ஓகே, பிக் பண்ண அந்த அன்சார்ட்டட் எலிமெண்ட்டை சார்ட்டட் அரேல எங்க கரெக்டா இன்சர்ட் பண்ணணுமோ அங்க இன்சர்ட் பண்ணிடுறது. அவ்வளவுதான் கிவன் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ இந்த அன்சார்ட்டடு சார்ட்டடு அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம டைரக்டா இப்போ நான் என்ன பண்றேன், பை டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் இது என்னுடைய அன்சார்ட்டட், இது என்னுடைய ரைட் சைட்ல இருக்கிறது எல்லாமே என்னுடைய அன்சார்ட்டட். ஸோ இது என்னுடைய சார்ட்டட் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஷார்ட்டட் அரே, இது என்னது அன்சார்ட்டட் அரே அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஷார்ட்டட் அரே, அன்சார்ட்டட் அரே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அன்சார்ட்டட் அரேல இருந்து ஒவ்வொரு எலிமெண்டா பிக் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்னா, ஸோ அப்போ நான் அன்சார்ட்டட் அரேல ஒவ்வொரு எலிமெண்டா பிக் பண்றதுக்கு நான் வந்து ஒரு லூப்பையும், சார்ட்டட் அரேல எங்க கரெக்டா இன்சர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு லூப்பையும் நான் வச்சுக்க போறேன். ஸோ இப்போ இது இங்க ஐ அப்படின்னு ஸ்டார்ட் பண்றேன், இங்க ஜேவை லாஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஓகேங்களா? ரெண்டு லூப். ஐ லூப் வந்து எதுக்கு, ஒன்னு அன்சார்ட்டட்ல ஒவ்வொரு எலிமெண்டா பிக் பண்றதுக்கு, ஜே லூப் எதுக்கு, எந்த பொசிஷன்ல கரெக்டா இன்சர்ட் பண்றதுக்கு அப்படின்னு. சரி, ஓகே. அப்போ முதல்ல நான் இந்த எலிமெண்ட் தானே எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்த ஒரு பேக்கப் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ தட் இஸ் மை டெம்பரவரி ஈக்குவல் டு, இப்போ இந்த கிவன் அரே நேம் வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. கிவன் அரே நேம் ஏ, அதுல தான் இது எல்லாமே இருக்கு. டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அப்படின்னு போட்டா என்ன கிடைக்கும், அரே ஆஃப் ஐ மீன்ஸ் ஐங்கிறது 1th இண்டெக்ஸ், கரெக்டுங்களா? அப்போ எனக்கு இங்க 8 அப்படிங்கிறத நான் பேக்கப்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் இந்த டெம்பரவரியா. அப்போ எதுக்காக பேக்கப்ல எடுத்து வச்சேன் அப்படின்னா, ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன வேணாலும் இப்ப ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்க 8க்கு பதில் திரும்ப 9 ரீப்ளேஸ் பண்ணலாம், 9க்கு பதில் 7 ரீப்ளேஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்க என்ன எலிமெண்ட் இருந்தது அப்படின்னு கேட்டா அது என்னுடைய டெம்பரவரியில இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து டெம்பரவரியில எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஓகே. இப்போ அன்சார்ட்டட் அரேல இருந்து ஒரு எலிமெண்ட்டை பிக் பண்ணியாச்சு, அதுதான் டெம்பரவரி. இப்போ நான் என்ன பண்றேன், இப்போ நான் செக் பண்றேன், அன்சார்ட்டட்ல இருந்து ஷார்ட்டட்ல ஒவ்வொரு பொசிஷனா செக் பண்றேன். இப்போ 9 அரே ஆஃப் ஜே, கரெக்டுங்களா? இந்த அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் அரே ஆஃப் ஐயா அப்படின்னு பாக்குறேன். ஓகேங்களா? அரே ஆஃப் ஐனா என்ன அர்த்தம், டெம்பரவரியா அப்படின்னு நம்ம பாக்குறோம். டெம்பரவரியா அப்படின்னு பாக்குறோம். எஸ், அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் டெம்பரவரி. டெம்பரவரியோட வேல்யூ என்னது, 8. அரே ஆஃப் ஜேவோட வேல்யூ என்னது, 9. ஆமா, 9 இஸ் கிரேட்டர் தென் 8. அப்படின்னா என்ன அர்த்தம், 9 இஸ் கிரேட்டர் தென் 8னா எனக்கு சம்வாட், எனக்கு வந்து 9 வந்து பெரிய நம்பர் அங்க இருக்கு. அப்ப நான் இப்ப என்ன பண்றேன்னா, நான் இதை ஸ்வாப் பண்றேன். ஸோ இதையும் ஸ்வாப் பண்ணோம்னா இட்ஸ் கோயிங் டு பபிள் சார்ட், அட்ஜசன்ட் எலிமெண்ட்டை ஸ்வாப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஸ்வாப் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இந்த 9 இங்க இருக்கா, அப்ப 9 நான் ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்றேன். 9 ரைட் ஷிஃப்ட் பண்றேன். சரி, ஓகே. 9 ரைட் ஷிஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ 9 வந்து ஜஸ்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா எங்க, இப்போ 9 இங்க வந்துடும். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன இருக்கும், இங்க வந்து சம்வாட் எலிமெண்ட்ஸ் இருக்கும்.
ஓகேங்களா? இங்கேயும் 9 தான் இருக்கும். ஏன்னா நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் 9. இப்போ இதே 9 நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா 9. இங்கே நான் 9 கொண்டு வந்துடுறேன். ஸோ திரும்ப 7, 6, 5, 4, 3. ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இங்கே என்ன இருக்குங்கிறது ஒரு டவுட். இங்கே நம்ம பர்டிகுலர் எலமெண்ட்டை கொண்டு வரணும். இப்போ நான் திரும்ப ஜே என்னது அடுத்து எங்கேயாவது ஜே இருக்கா அப்படின்னு திரும்ப ஜேக்கு போனேன்னா ஜேவோட வேல்யூ என்னது? ஜே இஸ் -1. -1னா என்னது? ஜேவோட வேல்யூ நெகட்டிவ்ல வந்துருச்சு. அப்போ நெகட்டிவ்ல வந்துருச்சுன்னா எனக்கு இண்டெக்ஸே இல்லை, இதோட ஸ்டாப். அப்போ நான் இப்போ எங்கே கொண்டு வரேன்? என்னுடைய டெம்பரவரியோட கரெக்டான பொசிஷன் என்னன்னா எங்கே நான் இன்சர்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான பொசிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரே ஆஃப் ஜே + 1 ஈக்குவல் டு டெம்பரவரி அப்படின்னு சொல்கிறேன். அப்போ ஜே வந்து -1, இப்போ ஜே + 1ங்கும் போது என்னது 0. அப்போ இங்கே தான் எனக்கு கரெக்டான பொசிஷனு என்னுடைய டெம்பரவரி இன்சர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்போ 8, 9, 7, 6, 5, 4, 3ங்கிறது தான் இப்போ எங்கிட்ட கிவன்ல இருக்கிற எலிமெண்ட். ஆல்ரெடி ஐ எங்கே ஸ்டார்ட் பண்ணோம்? இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒவ்வொன்றா நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ இந்த இடத்துல இப்போ ஒன்ஸ் நான் முடிச்சாச்சு. திரும்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட்டு திரும்ப என்னுடைய ஐயை நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஐயை நான் என்ன பண்ணுறேன்? நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ இங்கே பண்ணும்போது எனக்கு ஷார்ட்டட் என்னவாகும்? முதல்ல இங்கே நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோமா? இப்போ என்னுடைய ஐயை நான் இதை தான் நெக்ஸ்ட் வேல்யூ இதை ஆல்ரெடி ஐயை சூஸ் பண்ணியாச்சு 1th இண்டெக்ஸை. இப்போ செகண்ட் இண்டெக்ஸ் இஸ் யுவர் ஐ அப்படின்னா அப்போ இது என்னுடைய ஐ. அப்போ இங்கேருந்து ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது எல்லாமே என்னது? அன்ஷார்ட்டட் அரே. இது என்னது? இது என்னுடைய ஷார்ட்டட் அரே. ஓகேங்களா? இங்கே இருக்கிறது என்னது? ஷார்ட்டட். இங்கே இருக்கிறது என்னது? அன்ஷார்ட்டட். அப்போ நான் இப்போ என்னது? திரும்ப சேம் டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ. எதுக்காக எடுத்தோம்? ஏன்னா அப்போ தான் இந்த இண்டெக்ஸில் நான் என்ன வேணுமோ என்னால் திரும்ப ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதுக்காக. சரி, ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்னது? ஜே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து 0, 1ன்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னா ஏன்னா திஸ் இஸ் ஷார்ட்டட். ஷார்ட்டடுங்கும் போது மேக்ஸிமம் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணிட்டு தான் ஒவ்வொன்றா வரணும். கரெக்டான இன்சர்ஷன் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த டெம்பரவரியையும் ஜேவையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணுறேன். டெம்பரவரியும் ஜேவையும் கம்பேர் பண்ணால் என்னது? ஓகே, ஜே இஸ் கிரேட்டர் தென். இஃப் அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் டெம்பரவரியாக இருக்குது. அப்போ இருக்குன்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் இப்போ நான் டெம்பரவரியை டைரெக்டாக போய் இங்கே இன்சர்ட் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க? முதல்ல ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. எங்கே இன்சர்ட் பண்ணணுங்கிற பொசிஷன் நான் இன்னும் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணுவீங்களாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஜஸ்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணுறேன். அப்போ ரைட் ஷிஃப்ட் பண்ணனா என்ன ஆகும்? 8 அப்படியே இருக்கும். இந்த இடத்துல எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம இப்போ இது அப்படியே ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம்னா 9 எங்கே கொண்டு போகிறோம்? இங்கே கொண்டு வந்துடுறோம். 9 அதுக்கப்புறம் என்னது? பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் அப்படியே இருக்குமா? இல்லை, இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கும்போது ஸோ ரைட் ஷிஃப்ட் 9 இங்கே கொண்டு வந்தாச்சு. அப்போ இந்த இடத்துல இருக்கிறது எங்கே போகும்? அதை தான் நான் ஆல்ரெடி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். அரே ஆஃப் ஐன்னு. இங்கே இந்த எலிமெண்ட்டை தான் நம்ம கரெக்டாக கொண்டு போய் இன்சர்ட் பண்ண போகிறோம். அது எங்கே நம்ம பார்க்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிறதுல அப்படியே 6, 5, 4, 3. இப்போ இந்த இண்டெக்ஸில் எம்டியாக இருக்குது. அது என்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா இதை நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். இங்கே இன்னும் அதே எலிமெண்ட் இருக்கும், பட் ஜஸ்ட் இமேஜினேஷனுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? திரும்ப ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணி இங்கே செக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஜேவை செக் பண்ணும்போது என்னது? இப்போ உங்களுடைய டெம்பரவரி என்ன? 7. அப்போ அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா? அதாவது 8 கிரேட்டர் தென் டெம்பரவரி. ஆமாம், அப்படின்னா என்னது? 8ஐ ஒரு ரைட் ஷிஃப்ட் பண்ணலாம். அப்போ ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது என்னது? இங்கே 8 வந்துடும். 9, 6, 5, 4, 3. ஓகேங்களா? இப்போ நான் திரும்ப என்னது? இங்கே கொஞ்சம் எம்டியாக இருக்கும். இப்போ நான் என்னது? ஃபர்தராக திரும்ப ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவேன். ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ண ஜே என்ன பொசிஷனுக்கு போகும்? -1க்கு போகும். 0லேருந்து -1க்கு போகும். அப்போ -1னா திஸ் இஸ் நாட் அ வேலிட் இண்டெக்ஸ். அப்போ என்னது? நான் எங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணணும்? ஏ ஆஃப் ஜே + 1ல் நான் இதை இன்சர்ட் பண்ணணும். ஏ ஆஃப் ஜே + 1ல் இந்த டெம்பரவரியை இன்சர்ட் பண்ணணும். அப்போ இன்சர்ட் பண்ணும்போது என்னது? இப்போ டெம்பரவரியோட வேல்யூ என்னது? 7. அப்போ இப்போ கிவன் அரேயில் என்ன இருக்குது? 7, 8, 9, 6, 5, 4, 3 இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதுதான் எனக்கு செகண்டாக நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறது. திரும்ப என்னது? ஐ இன்னும் முடியல. ஐ லாஸ்ட்டாக எங்கே பிளேஸ் பண்ணியிருக்கோம்? ஐயை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் செகண்ட் இண்டெக்ஸில் பிளேஸ் பண்ணியிருக்கோமா? அடுத்தது இப்போ இங்கே ஐயை எங்கே பிளேஸ் பண்ண போகிறோம்? நம்ம இங்கே நெக்ஸ்ட் இங்கே ஐயை பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஐயை நம்ம பிளேஸ் பண்ண போகிறோம். அப்போ இதெல்லாம் என்னது? ஷார்ட்டட். இங்கே இருக்கிறதெல்லாம் என்னது? அன்ஷார்ட்டட். அப்போ 6ஐ பிக் பண்ணுறோம். 6ஐ பிக் பண்ணோம்னா என்னது? முதல்ல 6ஐ பிக் பண்ணுவோம். ஜே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்டுங்களா? 9லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ அரே ஆஃப் ஜே
ஓகே, கிரேட்டர் தென் டெம்பரவரி, ஏன்னா டெம்பரவரியில தான் உங்களுக்கு அரே ஆஃப் ஐ ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம், தட் இஸ் 6. கிரேட்டர் தென் அப்படிங்கிறனால என்ன பண்றேன், ஜஸ்ட் ஒரு இண்டெக்ஸை இதை ரைட் ஷிஃப்ட் பண்றேன், 9 இப்போ இங்க கொண்டு வந்துடுறேன். அப்போ கொண்டு வந்துட்டா என்ன கிடைக்கும், 7 8, இந்த 9 இங்க வந்துருச்சா, 9 இங்க இன்னும் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம், ஏன்னா இந்த 9 தான் இங்க கொண்டு வந்துட்டோம். மீதி 5 4 3. இப்போ இங்க பாருங்க, ஆக்சுவலா இங்க ஸ்டோர் பண்ணி இந்த 6 அழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கு தான் நான் முன்னாடியே என்ன பண்ணிட்டேன், டெம்பரவரி ஈக்குவல் டுன்னு சொல்லி அந்த பேக்கப் எடுத்துட்டேன். ஓகே, இப்போ என்னது, ஜேவை திரும்ப டிக்ரிமெண்ட் பண்ணி இங்க செக் பண்ணுங்க. 9க்கு செக் பண்ணியாச்சா, இப்போ ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணா என்னது 8. இப்போ அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, ஆமா அரே ஆஃப் ஜே இஸ் கிரேட்டர் தென் டெம்பரவரி தான். அப்ப என்ன பண்ணணும், ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க, ஏன்னா இன்னும் நான் கரெக்டான பொசிஷனை கண்டுபிடிக்கல எங்க இந்த டெம்பரவரி இன்சர்ட் பண்றதுன்னு. அப்ப ரைட் ஷிஃப்ட் பண்ணா இது 7, இந்த இடத்துல ஒரு பிளாங்க் மாதிரி வச்சுக்கலாம், ஏன்னா இது நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணிட்டோம். 8 9 5 4 3. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்னது, இப்ப திரும்ப ஓகே, இப்போ திரும்ப என்னது, ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஜே வந்து இங்க இருக்கு. இப்போ அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, ஆமா. அப்படின்னா என்ன பண்ணணும், ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. ரைட் ஷிஃப்ட் பண்ணா 7 8 9 5 4 3. இப்போ இங்க ஒரு பிளாங்க் மாதிரி வச்சுக்கலாம். ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணா என்னது, ஜே இஸ் -1. அப்போ ஜே -1ங்கிறது வேலிட் ரேஞ்சிலேயே இல்லை. அப்போ நான் இப்போ எங்க இன்செர்ட் பண்ணணும், அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல என்னுடைய டெம்பரவரி இன்செர்ட் பண்ணலாம். நான் கரெக்டான பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டேன். டெம்பரவரி என்னது 6, அப்போ 6 இங்க இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்போ இப்போ என் அரேல என்ன இருக்கு, 6 7 8 9 5 4 3ன்னு இருக்கு. இப்போ நான் ஐயை எங்க பிளேஸ் பண்ணுவேன், ஆல்ரெடி நான் ஐயை இங்க பிளேஸ் பண்ணிருக்கேன் தேர்ட் இண்டெக்ஸ்ல. இப்போ ஐயை ஃபோர்த் இண்டெக்ஸ்ல பிளேஸ் பண்றேன். நெக்ஸ்ட் ஐ இங்க சேஞ்ச் ஆகுது. அப்போ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அன்சார்ட்டட், இதெல்லாம் சாரி இதெல்லாம் சார்ட்டட், இதெல்லாம் அன்சார்ட்டட். ஓகேங்களா, இதெல்லாம் ஷார்ட்டட், இதெல்லாம் அன்சார்ட்டட். சரி, ஓகே. இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்றோம். ஜேவை எங்க பிளேஸ் பண்றோம், ஃபர்ஸ்ட் இங்க பிளேஸ் பண்றோம். டெம்பரவரி என்ன, டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் 5, அதுதான் 5. இப்போ 5 அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, ஆமா. ஆமானா என்னது, முதல்ல ஸ்வாப் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் ஒரு இண்டெக்ஸ் ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ 6 7 8, இங்க 9 இங்க தான் ரைட் ஷிஃப்ட் பண்ணும்போது இங்க ஒரு பிளாங்க் வச்சுக்கலாம். இப்போ இங்க 9 வந்துடும். அப்போ இங்க இருந்த இடத்துல தான் அந்த 9 போட்டோம். அப்போ பேலன்ஸ் 4 and 3. திரும்ப என்னது, இப்போ உங்களோட ஐ இங்கே தான், சாரி இப்போ டெம்பரவரி இங்கே தான் இருக்கு. ஜே என்ன பண்ணணும், டிக்ரிமெண்ட் பண்றோம். ஓகே, ஜேவை டிக்ரிமெண்ட் பண்றோம். அப்போ ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணும்போது இப்போ என்னது, உங்களுடைய அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, ஆமா. ஆமாங்கும் போது என்னது, ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ 6 7 இங்க பிளாங்க் வந்துடும், இங்க 8 9 4 3. திரும்ப என்னது, ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் உங்க டெம்பரவரியா, எஸ். அப்படின்னா என்னது, ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. 6 இங்க இதை ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா 7 8 9 4 3. திரும்ப என்னது, ஜே டிக்ரிமெண்ட் ஆகுமா, ஜே டிக்ரிமெண்ட் ஆகி இங்க இருக்குமா. இப்ப ஜே என்னது, அரே ஆஃப் ஜே, உங்களுடைய அரே ஆஃப் ஜே எங்கடாது, அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, ஆமா அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரி தான். அப்ப என்னது, ஃபர்ஸ்ட் ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. ரைட் ஷிஃப்ட் பண்ணோம்னா 6 இங்கிட்டு வந்துருமா, 6 7 8 9 4 3 அப்படின்னு இருக்கும். இங்க பிளாங்க் இருக்கும். ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணா இப்ப ஜே என்னது, ஜே ஈக்குவல் டு -1. அப்படின்னா 0வை விட கம்மியா போயிடுச்சு. 0th இண்டெக்ஸை விட, இங்க பாருங்க 0th இண்டெக்ஸை விட ஜே இப்ப கம்மியா போயிடுச்சு. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ், ஏன்னா -1ங்கிறது கிடையாது. இப்போ நான் என்னது, ஜே பிளஸ் 1 இண்டெக்ஸ்ல டெம்பரவரியை இன்சர்ட் பண்றேன். இன்சர்ட் பண்றதுக்கான கரெக்டான பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்னது, இங்க எனக்கு டெம்பரவரி 5ன்னு இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ஐ எங்கது, நம்ம 4th இண்டெக்ஸ் வரைக்கும் வச்சோம். இப்போ ஐ என்னது, 5th இண்டெக்ஸ். 5th இண்டெக்ஸ்னா என்னது, 0 1 2 3 4 5 6. அப்ப இது உங்களுடைய ஐ அப்படின்னா ஐல இருந்து அன்சார்ட்டட்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப i -1ல இருந்து என்னது, அதுதான் உங்களுடைய ஜே. இதுல இருந்து 0ல இருந்து ஜே வரைக்கும் ஷார்ட்டட் அப்படிங்கிறது அர்த்தம். ஓகேங்களா, இதுல இருந்து இது வரைக்கும் ஷார்ட்டட், இதுக்கப்புறம் இருக்கிறது அன்சார்ட்டட். சரி, இப்ப என்னது, டெம்பரவரி ஈக்குவல் டு முதல்ல அரே ஆஃப் 5னா 4. என்ன செக் பண்ணணும், முதல்ல செக் பண்ணிக்கலாம். அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென், நம்ம இதை மட்டும் அப்படியே எடுத்துட்டு இங்க இருந்து இது வரைக்கும் எடுத்துட்டு அப்படியே நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடலாம். இது ஷார்ட்டட் அன்ஷார்ட்டட். ஓகே, இப்போ டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐங்கும் போது என்னது 4ங்கிறது வேல்யூ. அரே ஆஃப் ஜேவை விட கிரேட்டர் தானா இருக்கு. அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, ஆமா. ஆமானா என்னது, முதல்ல ஸ்வாப் பண்ணுங்க. ஸோ ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. ரைட் ஷிஃப்ட் பண்ணீங்கன்னா 5 6 7 8, இங்க ஒரு பிளாங்க், இங்க 9, அங்க 3. ஓகே, இப்போ ஜே எங்க வந்துடும், நெக்ஸ்ட் ஜே டிக்ரிமெண்டட். அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா, எஸ். எஸ் மீன்ஸ் ரைட் ஷிஃப்ட். அப்போ 5 6 7 blank 8 9 3. திரும்ப ஜே இங்க வந்துருமா, டிக்ரிமெண்ட் ஆகி
ஓகே, அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா? எஸ். அப்படின்னா என்னது? ஸ்வாப் பண்ணுங்க. அப்போ 5 6 இதை தான் நம்ம ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே பிளாங்க், இங்கே 7 8 9 3. அப்போ இதுதான் உங்களுடைய ஜே. அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா? எஸ். அப்படின்னா என்னது? ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. அப்போ 5 பிளாங்க் 6 7 8 9 3. சரி, ஓகே. அப்போ இதுதான் உங்களுடைய இப்போ ஜே. இப்போ அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா? எஸ். அப்படின்னா என்னது? ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க. 5 6 7 8 9 3. அப்போ திரும்ப ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணீங்கன்னா ஜே எங்கே போகும்? -1க்கு போயிடும். அப்போ -1க்கு போயிடுச்சுன்னா ரேஞ்சில் இல்லை. அப்போ எங்கே இன்சர்ட் பண்ணணும்? அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் டெம்பரவரி இன்சர்ட் பண்ணியாச்சு. அப்போ 4 இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்கு. ஓகே, இப்போ இந்த இதில் நெக்ஸ்ட் ஐ எங்கே இன்க்ரிமெண்ட் ஆகும்? நெக்ஸ்ட் ஐ வந்து அடுத்த வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ இது அன்சார்ட்டட். பேலன்ஸ் இருக்கிற இந்த ஜேலேருந்து என்னது? இது எல்லாமே ஷார்ட்டட். கரெக்டுங்களா? 4 5 6 7 8 9 இங்கேருந்து இப்போ 3 எடுத்திருக்கோம். இப்போ இந்த 3ங்கிற எலிமெண்ட்டை பிக் பண்ணியிருக்கேன். பட் இது எங்கே கரெக்டாக நான் இன்சர்ட் பண்ணணும்? சேம் இதே மாதிரி நம்ம செக் பண்ணிகிட்டே வந்தோம்னா எங்கே இன்சர்ட் பண்ணுவோம்? இங்கே இன்சர்ட் பண்ணிடுவோம். 3 4 5 6 7 8 9. ஃபைனலாக நமக்கு இப்படி தான் அரேயில் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஃபர்தராக இன்சர்ட் ஐ இன்க்ரிமெண்ட் பண்ணோம்னா கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடும். சரி, ஓகே. இப்போ இதை அப்படியே கோடாக எழுதுவோம். கோடாக எழுதுனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஐட்ரேஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ முதல்ல எங்க ஃபார் லூப்பில் ஐ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? ஐ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஜேங்கிறது தான் i -1 0ல வச்சுக்கலாம். அப்போ int i ஈக்குவல் டு 1 i லெஸ் தென் n i ப்ளஸ் ப்ளஸ். சரி, ஓகே. ஜே எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? ஜேவை நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்? முதல்ல ஜே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஐயில் இருக்கிறத டெம்பரவரியில் எடுத்துக்கலாம். டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ int j equal to i minus 1 always. இப்போ என்ன பண்ணணும்? கண்டிஷனை செக் பண்ணுறோம். while f j greater than or equal to 0வா இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ஜேவை மைனஸ் பண்ணுவேன். அண்ட் அதே சமயத்தில் அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா இருந்தால் என்ன பண்ணணும்? ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். ரைட் ஷிஃப்ட்னா அரே ஆஃப் ஜேவை எங்கே கொண்டு வந்து வைக்கணும்? அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் அரே ஆஃப் ஜேவை வைக்கணும். ஓகேங்களா? ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஆல்ரெடி கரண்ட் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை நெக்ஸ்ட் இண்டெக்ஸில் வைக்கணும். அப்போ நெக்ஸ்ட் இண்டெக்ஸுங்கும் போது ஜே பிளஸ் 1 எந்த வேல்யூ வைக்கணும்னா அரே ஆஃப் ஜே அப்படிங்கிறத வைக்கணும். பண்ணிட்டு என்னது? ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது அப்படின்னா நான் கரெக்டான இன்சர்ஷன் பொசிஷனை கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் டெம்பரவரியை இன்சர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிற கோட். ஓகேங்களா? ஸோ இப்போ இவ்வளோ தான் நம்ம எழுதியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ 4 1 3 9 7 இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 4 1 3 9 7. ஓகே, கிவன் அரேல என்ன இருக்குன்னு பாருங்க. கிவன் அரேல 4 1 3 9 7. ஓகேங்களா? இது கிவன் அரேல இருக்கிறது. ஸோ 4 1 3 9 7 இங்கே எழுதிக்கலாம். 4 1 3 9 7. இண்டெக்ஸ் வைஸ் எழுதணும்னா இண்டெக்ஸ் என்னது? இண்டெக்ஸ் 0 1 2 3 4. ஓகே, இனிஷியலாக ஐ எங்கே பிளேஸ் பண்ணுறோம்? வி ஆர் பிளேசிங் ஐ ஹியர். ஓகே, ஜே எங்கே 1th இண்டெக்ஸில் பிளேஸ் பண்ணுறோமா? அப்போ இங்கே டெம்பரவரியை முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐ அப்படின்னா என்னது? 1 அப்படிங்கிறத எடுத்தாச்சு. சரி, ஜே எங்கே பிளேஸ் பண்ணுறோம்? ஜேவை வந்து இங்கே நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்? முதல்ல ஜே கிரேட்டர் தென் 0வா? ஆமாம், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான். அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா அப்படின்னு கேட்டால் ஆமாம், அரே ஆஃப் ஜே டெம்பரவரியை விட அதிகமாக தான் இருக்குது. டெம்பரவரியோட வேல்யூ 1 தான். அப்போ என்னது? அரே ஆஃப் ஜேவை அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 இங்கே இருக்கிற ஜே பிளஸ் 1னா இந்த இண்டெக்ஸில் என்னத்தை வைக்கிறோம்? ஜேவோட வேல்யூ வைக்கிறோம். அப்போ கிட்டத்தட்ட இது ஸ்வாப் ஆன மாதிரி தான். 4 இங்கே ஸ்வாப் ஆயிடுச்சு. மீதி என்னது? 3 9 7 இங்கே இருக்குது. இங்கேயும் 4 தான் இருக்குது. பட் அது என்னது? அதை தான் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்ம இந்த வேல்யூ இங்கே கொண்டு வந்துட்டோங்கிறதுனால இங்கே ஃபர்தராக நீங்கள் என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட் ஆக்சுவலாக இங்கேயும் 4 தான் இருக்குது. சரி, ஓகே. இப்போ என்னது? திரும்ப ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுவோமா? ஜே டிக்ரிமெண்ட் பண்ணால் ஜே என்ன ஆகும்? ஜே ஈக்குவல் டு -1க்கு வரும். அப்போ கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறதுனால நான் எங்கே இன்சர்ட் பண்ணுறேன்? அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 -1 + 1 0. அப்போ அரே ஆஃப் 0ல் நான் டெம்பரவரியோட வேல்யூவை பிளேஸ் பண்ணுறேன். அப்போ பிளேஸ் பண்ண என்னது? டெம்பரவரியோட வேல்யூ 1. அப்போ இங்கே 1 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கேஸில் என்னுடைய ஐ என்னவாகுது? நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ 1லேருந்து அடுத்தது என்னது? ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது 2. அப்போ இது என்னுடைய ஐ. ஜே எங்கேருந்து பிளேஸ் பண்ணோம்? ஐ -1. இங்கேருந்து ஜேவை பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கேருந்து ஜேவை பிளேஸ் பண்ணுறேன். ஓகே,
நெக்ஸ்ட் டெம்பரவரி என்ன இங்கே டெம்பரவரிங்கும் போது அரே ஆஃப் 5 டெம்பரவரி ஈக்குவல் டு 3 இந்த இடத்துல டெம்பரவரி 3 எடுத்தாச்சு. முதல்ல என்ன செக் பண்ணுறோம் ஜே கிரேட்டர் தென் ஜீரோவா ஆமாம் கிரேட்டர் தென் ஜீரோ தான் ஏன்னா இண்டெக்ஸ் எழுதுனோம்னா 0 1 2 3 4 சரி ஜே கிரேட்டர் தென் ஜீரோவா எஸ் ஜே இண்டெக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ தான். சரி இங்கே இருக்கிற வேல்யூ 4 கிரேட்டர் தென் டெம்பரவரியா ஆமாம் 4 கிரேட்டர் தென் டெம்பரவரி தான். அப்போ என்னது முதல்ல அரே ஆஃப் இந்த வேல்யூவை ரைட் ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ரைட் ஷிஃப்ட் பண்ண என்னது 1 இங்கேயும் 4 தான் இருக்கும் பட் இதே 4 தான் நம்ம இங்கேயும் கொண்டு வரோம். அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 ஈக்குவல் டு ஜே. அப்போ இங்கேயும் 4 அதுக்கப்புறம் 9 அதுக்கப்புறம் 7. ஆனால் இங்கே இருக்கிறத நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோங்கிறனால இங்கே நம்ம என்ன வேணாலும் திரும்ப வேல்யூஸை மாற்றிக்கலாம். அடுத்தது என்னது ஜே மைனஸ் மைனஸ் ஓகே ஜே வந்து மைனஸ் மைனஸ் அப்படிங்கும்போது ஜே இங்கே வந்துருச்சு. இப்போ திரும்ப டெம்பரவரி கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். டெம்பரவரி 3 தானே ஏன்னா இந்த இடத்துல இண்டெக்ஸ் வேல்யூஸ் மாறி இருக்கலாம் ஆனால் டெம்பரவரியில் ஸ்டோர் பண்ணனால அதே தான் இருக்குது. இப்போது என்னது அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் கண்டிஷன் ட்ரூ. அடுத்தது அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா அப்படின்னு கேட்டால் டெம்பரவரி 3 இங்கே அரே ஆஃப் ஜேல 1 இருக்குது. அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ்னா என்னது இந்த லூப் வெளியே ஸ்டாப் ஆயிரும். அப்போ அரே ஆஃப் ஜே பிளஸ் 1 ஆல்ரெடி அரே ஆஃப் ஜே 0th இண்டெக்ஸில் இருக்குது. அப்போ 0 + 1 1 இந்த 1th இண்டெக்ஸில் டெம்பரவரியை பிளேஸ் பண்ணுங்க. அப்போ 1th இண்டெக்ஸில் டெம்பரவரியோட வேல்யூ என்ன 3. அப்போ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 1 3 4 9 7 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. 1 3 4 9 7 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இதுக்கு ஆக்சுவலாக இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா என்ன 0 1 2 3 4. இப்போ ஐ வந்து நெக்ஸ்ட் வேல்யூக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோட வேல்யூ என்னது ஆல்ரெடி ஐ இங்கே பிளேஸ் பண்ணலாமா. இப்போ இதுதான் ஐ அப்படியே என்னது ஐயிலிருந்து அன்ஷார்ட்டட் லிஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஜேன்னா என்ன அர்த்தம் ஷார்ட்டட் லிஸ்ட்டு நம்ம ரிவர்ஸில் ஆக்சஸ் பண்ணுறோம். அப்போ ஜே ஈக்குவல் டு இங்கே இனிஷியலாக பிளேஸ் பண்ணுறோம். இங்கே டெம்பரவரி என்னது டெம்பரவரி ஈக்குவல் டு அரே ஆஃப் ஐயோட வேல்யூ 9 எடுத்தாச்சு. இப்போ முதல்ல செக் பண்ணுறது இப்போ இங்கே 4ஐ ஏன் 4லேருந்து எடுக்கிறோம் ஏன்னா 4லேருந்து எடுக்கும்போது ஷார்ட்டட் அரேல இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போ இதை விட ஏதாவது நம்ம பெரிய வேல்யூ இங்கே இருந்ததுன்னா அதை நம்ம கடைசியில் கொண்டு வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்சர்ட் பண்ணிக்கலாங்கிறனால தான். சரி இங்கே பாருங்க முதல்ல ஜே கிரேட்டர் தென் ஜீரோவா கண்டிஷன் ட்ரூ. சரி ஓகே கண்டிஷன் ட்ரூ. அடுத்தது அரே ஆஃப் ஜே 4 கிரேட்டர் தென் டெம்பரவரியா டெம்பரவரி 9 இல்லை. அப்போ ஃபால்ஸ் அப்படின்னா அது வெளியே வந்தாச்சு. அப்போ அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் என்ன பிளேஸ் பண்ண சொல்கிறேன் டெம்பரவரி பிளேஸ் பண்ண சொல்கிறேன். ஆல்ரெடி டெம்பரவரி 9 தான். அப்போ இந்த கேஸில் எனக்கு எப்படி வரும் 1 3 4 ஜே பிளஸ் 1ல் ஜே பிளஸ் 1th இண்டெக்ஸில் டெம்பரவரியோட வேல்யூ 9 பிளேஸ் பண்ணியாச்சு 7. அப்போ இங்கே எனக்கு இதுதான் இருக்குது இண்டெக்ஸ் வேல்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0 1 2 3 4. ஐ எங்கே இன்க்ரிமெண்ட் ஆகுது நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது இங்கே. நெக்ஸ்ட் ஐ எங்கே இன்க்ரிமெண்ட் ஆகுது இங்கே. ஜே எங்கே இன்க்ரிமெண்ட் இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே. இப்போ நம்ம எடுத்துப்போம். இப்போ நான் பிக் பண்ணுற எலமெண்ட் 7 இதை நான் எங்கே கரெக்டாக இன்சர்ட் பண்ணணுங்கிறதுக்கு தான் இந்த லூப் பண்ணலாம். முதல்ல டெம்பரவரி ஈக்குவல் டு 7 ஓகே. ஜே என்னது ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 தான் ஏன்னா இப்போ 3ல தானே இருக்கும். 3 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கண்டிஷன் ட்ரூ. அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா ஆமாம் 9 கிரேட்டர் தென் 7 தான் இங்கேயும் கண்டிஷன் ட்ரூ. அப்போ என்ன ஆகுது அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் ஜே பிளஸ் 1ங்கும் போது இந்த இண்டெக்ஸில் எதை வைக்க சொல்கிறோம் இந்த இண்டெக்ஸில் நம்ம வைக்க சொல்கிறது அரே ஆஃப் ஜேவை வைக்க சொல்கிறோம். அப்போ இந்த இண்டெக்ஸில் நம்ம அதை வச்சோம்னா என்ன நடக்கும் அரே ஆஃப் ஜே பிளஸ் 1ல் ஜேல இருக்கிறது வச்சோம்னா சேம் 9 தான் கிடைக்கும் இங்கேயும். அப்போ இங்கே 9 வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் ஜேவை டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. ஜேவை நெக்ஸ்ட் எடுத்து டிக்ரிமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஜே வந்து இங்கே இருக்கு சேம் ஜே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வா எஸ். அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரியா டெம்பரவரியோட வேல்யூ 7 டெம்பரவரியோட வேல்யூ 7 ஓகேங்களா. இல்லை அரே ஆஃப் ஜே கிரேட்டர் தென் டெம்பரவரி கிடையாது. அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ்னா நம்ம வெளியே வந்துடுவோம். அப்போ ஜே பிளஸ் 1 இந்த இண்டெக்ஸில் இதுதான் ஜே பிளஸ் 1ல் டெம்பரவரியை பிளேஸ் பண்ணுங்க. பிளேஸ் பண்ணால் என்னது ஜே பிளஸ் 1ல் டெம்பரவரியை பிளேஸ் பண்ணால் 7 அவ்வளோதான். அப்போ திரும்ப என்னது இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ என்னவாகும் இன்க்ரிமெண்ட் ஆகும் பட் கண்டிஷன் ஃபால்ஸ் அதோட அவுட்டர் லூப்பே ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ கடைசியாக எனக்கு கிடைச்சிருக்கிற அறையில் என்ன இருக்குன்னு பாருங்களேன் 1 3 4 7 9 ஷார்ட்டட் எலமெண்ட் ஷார்ட் பண்ணியாச்சு. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் நோன் as இன்சர்ஷன் சார்ட். என்ன பண்ணுறோம் ஒரு எலமெண்ட்டை அன்ஷார்ட்டட் அறையிலேருந்து பிக் பண்ணுறோம். அதை பர்டிகுலர் பொசிஷனில் எங்கே இன்சர்ட் பண்ணணுமோ அதை ஷார்ட்டட் அறையில் இன்சர்ட்டும் பண்ணுறோம். தட் இஸ் வை திஸ் இஸ் நோன் as இன்சர்ஷன் சார்ட். சரி ஓகே நான் ஏன்னு யூஸ் பண்ணியிருக்கேன் இங்கே பட் அரே அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே ஏன்னு மாற்றிக்கலாம். ஸோ முதல்ல கம்பைல் அண்ட் ரன் பண்ணலாம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. கம்பைலேஷன் ஐ ஈக்குவல் டு 1 ஓகே. இங்கே n அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணல இல்லையா. என்னன்னா என்னது இன்ட் n ஈக்குவல் டு a டாட் லென்த். சரி ஓகே இப்போ கம்பைல் அண்ட் ரன்.
எல்லாட்டு ஓகே, சப்மிட் பண்ணலாம். சரி, ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல பின் பண்ணுங்க. ஸோ இதுதான் இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ நான் உங்கள ஃபர்தர் வீடியோல சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்கள ஃபர்தர் வீடியோஸ்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை. டேக் கேர்.